இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். இந்தியாவிலே பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ராம் மந்திர் கோயில்ல ஒரு திருட்டு நடந்திருக்கு. அதுதான் இப்போ இந்தியாவிலே மிகப்பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே. ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து அயோத்தியில நடந்த திருட்ட பத்தி தான். அயோத்தியை பத்தி பேசணும்னா அது வந்து 500 வருட பழமையான ஹிஸ்டரி அதுல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாபர் மசூதி ராமர் கோயில இருந்ததை இடிச்சிட்டு பாபர் மசூதியா கட்டினது, பாபர் வந்து அதை மசூதியா கட்டினது, அதுக்கப்புறம் அதை திருப்பி இடிச்சிட்டு ராமர் கோயிலா கட்டினது, எல்லாமே ஒரு 500 வருஷ ஹிஸ்டரி இருக்கு. அதுல வந்து பாபர் மசூதியை உடைக்கும் போது வந்து அங்க நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஸ்டேட்ல வந்து பிஜேபி கவர்மெண்டா இருந்துச்சு. ஸோ அதை பிளான் பண்ணி அதை இடிக்கணும்னு சொல்லி அதை மிகப்பெரிய கலவரமா பண்ணி இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டு திருப்பியும் ராமர் கோயில் கட்டணும்ன்ட்டு ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. அதை வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி இப்போ வந்து 2024ல வந்து கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனோட பயணம் வந்து மிக நீண்டது. அதுல வந்து நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அந்த இடிக்கப்பட்டப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டே கலைச்சிருந்தாரு அப்போதைய பிரைம் மினிஸ்டர். அப்புறம் நிறைய பேர் செத்துருந்தாங்க. என்கவுண்டர்ஸ் நிறைய நடந்திருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்க ஒரு கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்றப்போ இந்தியன் பாலிடிக்ஸே தீர்மானம் பண்ண அந்த கோயிலை பத்தி. ஏன்னா இந்த கோயிலை இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பிஜேபியோட வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவு இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூவை வச்சுதான் பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவுக்கு குரோ ஆச்சு. ஸோ அவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயில்லையே திருட்டு நடந்திருக்குன்னா அந்த திருடுறவங்க எவ்வளவு பயம் இல்லாம பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். கவர்மெண்ட் எல்லாமே அவங்களோட கண் பார்வையில இருந்து எப்படி இவங்க இதை சாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை வந்து இவ்வளோ செக்யூரிட்டி இல்லாம இவ்வளோ பெரிய கோயில, ஏன்னா இந்த கோயில் வந்து மற்ற கோயிலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ மற்ற கோயில் எவ்வளவோ இருந்தா கூட இது வந்து இவ்வளோ பெரிய ஹிஸ்டரியை தாங்கி வந்திருக்கு. இவ்வளோ பெரிய நிறைய பேரை இழந்திருக்கோம் இந்த போராட்டங்கள்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்த கோயில் இது. ஸோ இந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த கோயிலை நிர்வகிக்கிறவர் வந்து ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திராங்கிற ஒரு ட்ரஸ்ட். ஸோ இந்த டெம்பிள வந்து ஃபண்ட் டெய்லி வந்து கொடுப்பாங்கல்ல. இந்த டெம்பிளை வந்து பர் டேக்கு வந்து ஒரு 1 lakh பீப்புள் வரைக்கும் டெய்லி வந்து பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 35 உண்டியல் வரைக்கும் இருக்கு அந்த டெம்பிளை சுற்றி. 8ல இருந்து 13 லட்சம் ஒரு நாளைக்கு காசு வருது ஆவரேஜா. ஸோ இவ்வளோ காசு அங்கே புழங்குறனால அங்கே வந்து திருட்டு நடக்கிறது இயல்பு தான். ஆனால் இதற்கான செக்யூரிட்டி எவ்வளோ பலமாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து என்ன அந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னா, அந்த ட்ரஸ்ட்ல இருந்து 7.5 கோடி வரைக்கும் திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த அலிகேஷன் வந்து மே மாசம் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஜூன் ஸ்டார்டிங் அண்ட் ஜூலைல வந்து இதை வந்து பொலிட்டீஷியன்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்டர்மீடியேட்டரி ரிப்போர்ட்டா, அப்போ அதாவது தற்காலிக ரிப்போர்ட்டா 20 பேஜஸ் கொண்ட ரிப்போர்ட்டை விடுறாங்க. இது வந்து தற்காலிக ரிப்போர்ட்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. அந்த ரிப்போர்ட்ல வந்து 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேர் யார் யாருன்னா ராம்சங் யாதவ், ராம்சங் மிஸ்ரா, சுபாஷ் ஸ்ரீவசன் வாஸ்தவ், அப்புறம் அவினாஷ் சுக்லா, அப்புறம் வந்து அனுக்கல் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, மணிஷ்குமார் யாதவ், குருணால் பாண்டியா. ஸோ இந்த 8 பேர் தான் அதில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து மாஸ்டர் மைண்டா செயல்பட்டவர் வந்து ராம்சங் யாதவ்ங்கிறவர். இவர் தான் அந்த உண்டியலுக்கெல்லாம் அவர்கிட்ட தான் கீ எல்லா இன்சார்ஜும் இருந்திருக்கு. அந்த உண்டியல் கவுண்ட் பண்ற இதுல வந்து ராம்சங் மிஸ்ராங்கிறவர் வந்து இவரா இன்சார்ஜா இருந்திருக்காங்க. இந்த 2 பேர் தான் இதுல வந்து கீ ரோல் பிளே பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த அந்த உண்டியல் வைக்கப்பட்டிருக்கு. காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் அந்த கவுண்டிங் நடக்கும். உண்டியல் காசு என்ற பணி. அப்புறம் இந்த இந்த பணி வந்து 2 ஷிஃப்டா நடந்திருக்கு.
அந்த 2 ஷிஃப்ட்லயும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் 20, 20 பேர் அந்த கவுண்ட் பண்ற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. 4ல இருந்து 5 ஆளுங்க அந்த உண்டியல் தொறக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்காணிப்பு பணிக்காக 4ல இருந்து 5 பேரு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ, இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் எப்படி இது திருடு போயிருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து ரூ. 500 நோட்டு வந்து மிஸ் ஆகுது. அதாவது அதிக அளவிலான ரூ. 500 நோட்டுகள் திருடு போக ஆரம்பிச்சுச்சு. இத வந்து ஒரு 2 வருஷமாவே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதிக அளவுல நடந்த வாட்டி, அவங்க அந்த நிர்வாகம் என்ன முடிவு பண்ணுதுன்னா, சரி அதிக அளவுல வந்து ரூ. 500 நோட் மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கேமரா இன்ஸ்டால் பண்ணியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 7லேருந்து 8 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆள் போய் அந்த சிசிடிவிய கவர் பண்ணிட்டு, மத்த ஆளுங்கலாம் அந்த ரூ. 500 நோட்ட கேஷுவலா அப்படியே திருடுற மாரி எப்பயும் போல பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த 1, 2 வருஷத்திலேயே 7லேருந்து 8 கோடி வரைக்கும் அவங்க திருடிட்டாங்க. இங்க மட்டும் திருடாம, பேங்க்குக்கு போவாங்கல்ல, அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல கூட இவங்க திருடியிருக்காங்க. அதாவது பேங்க்ல போற வழியில வந்து, இவங்களே அந்த ரூ. 500 நோட்டுகள் என்ன நோட்டோ அத உருவிட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு நோட்டா எண்ணாம கட்டுகளா ஏன்னா இது ஒரு ட்ரஸ்ட், நம்பகமான ட்ரஸ்ட். இது மேல யாருக்கும் சந்தேகம் வராதுங்கிறனால, அவங்க வந்து ஒரு கட்டா எண்ணியிருக்காங்க. இத்தன கட்டு இருக்கா? ஓகே. இத்தன கட்டு இருக்கு. இவ்வளோ இருக்கும். ஒரு கட்டுல ஒரு 1,00,000 இருக்கா? 10 கட்டுல 10,00,000 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விதத்துல தான் பேங்க் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நோட்டா எண்ணதுனால, அவங்க ஒவ்வொரு நோட்டா ஒவ்வொரு கட்டுல இருந்து எடுத்து, இந்த மாரி திருட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருடி, இவ்வளோ பெரிய அளவுல திருட்டு இப்ப வெளிய வந்திருக்கு. ஸோ, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த காச மட்டும் திருடாம வெள்ளி, தங்கம், காயின்ஸ் இந்த மாரி எல்லாமே ரா ராம் ஜென்மபூமிக்கு பக்தர்கள் காணிக்கையா தராங்க. ஸோ, இதுலயும் இவங்களோட கைவரிசை இருக்கும். அந்த மாரி சொல்றாங்க. ஸோ, ஒரு ரிச்சான ஃபேமிலி வந்து அவங்க வந்து 60 கேஜி கோல்ட இந்த ராம் ஜென்மபூமி ட்ரஸ்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த 60 கேஜி கோல்டுக்கான எந்த விதமான ரிசிப்டும் அவங்க வாங்கல. அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த சில்வர் வந்து கோயிலுக்கு போய் சேர்ந்ததா இல்லையான்னு கூட தெரியல. ஓகே. இந்த விசாரணை முடிஞ்சு இதுல ஏதாச்சும் அப்டேட் வந்தா உங்களுக்கு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். அதுக்கு வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பாய்.